இந்த வாட்ஸ்அப் குழுவில் இருக்க அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நம்ம இந்த குரூப்பில் நிறைய ரிஸ்கான மேட்டர்ஸ் பார்க்குறோம். நிறைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவும் புதுவான ரிஸ்க்கு. அந்த ரிஸ்க்கு கூட எல்லாருக்க நன்மைக்காகவும் அதை ஒரு விழிப்புணர்வு ஒரு கோணத்திலையும் ஒரு சமூக விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்ற அந்த கோணத்திலையும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு எய்ம்லையும் நம்ம வீடியோ தினம் நம்ம வெளியிட்டு இருக்கோம். அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டணம் அம்சி அந்த இடத்தை சார்ந்த சுஜி அக்கா, அந்த அக்காவுக்கு குழந்தை இது ரெஜிஷ்கா, அந்த குழந்தைக்கு பேர். ஓகே, அந்த ரெஜிஷ்கா குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட்டில் மிகப்பெரிய ஒரு குளறுபடி. அந்த ஏன்னுச்சுன்னா அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் அவங்க நிறைய அலைஞ்சிருக்காங்க. எங்கேயுமே போய் எதுவுமே பண்ண முடியலை. இந்த கேஸ் நம்மள்கிட்ட வந்துச்சு. இந்த கேஸ் நம்மள்கிட்ட வந்தப்போ நம்ம ஸ்பெஷல் ஆர்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ஸ்பெஷல் ஆர்டர் வாங்கினாலும் கூட இந்த டைப் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்றது சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸை சார்ந்தது. கடைசியில் சரப்பதிவாளர் அவரை தான் தரணும். ஸோ அதில் எங்களுக்கு நமக்கு கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டி இருந்துச்சு, கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு. ஏன்னா சப் கலெக்டர் ஆஃபீஸ் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு ஒரு இதை எடுத்துகிட்டு வெளியில் வர்றது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. ஏன்னா சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் முக்கியமாக சொத்துக்கள் தொடர்பாக அது எது பதிக்கிறது, எத்தனை ரூபாய்க்கு பதிக்கிறீங்க, எத்தனை ரூபாய்க்கு நீங்கள் வேல்யூ கட்டுறீங்க, எத்தனை ரூபாய்க்கு நீங்கள் இந்த விற்பனைகள், இதெல்லாம் இந்த தரவுகள் தான் மெயினாக பார்க்குறதுக்கு மேலிடத்தில் உத்தரவு கொடுப்பாங்க. இந்த பர்த் சர்டிஃபிகேட்லாம் அது குமிஞ்சு கிடக்கணும். அது அப்படியே ஒரு ஓரத்தில் குமிஞ்சு கிடக்க அவங்க எப்போ ஓகேவோ 6 மாதமோ 3 மாதமோ 2 மாதமோ அப்படி அதெல்லாம் நம்ம எதுவும் கேள்வி கேட்க முடியாது. இருந்தாலும் கூட அக்கா என் மேலே வச்ச நம்பிக்கைக்காக நான் 2 வாரத்தில் இது நான் எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. இது அக்காவுக்கு நல்ல நேரமோ என் நல்ல நேரமோ தெரியல. 2 வாரத்துக்குள்ளேயே ஆர்டரை வாங்கி சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், உங்களுக்கு தெரியும் மாண்புமிகு முதல்வர் தமிழக முதல்வர் இப்போ தான் வந்துட்டு போனாங்க. இப்போ தான் புதிய சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எல்லாமே இது புனரமைக்கப்பட்டது. அந்த வகையில் முன்சிறை சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸு பணிகள் நடந்து கொண்டிருந்தப்பவும் கூட நான் கண்டிப்பாக வேணும்னு சொல்லி அந்த அளவுக்கு நான் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு 2 வீக்ஸ் ஒன்லி 2 வீக்ஸில் நான் சர்டிஃபிகேட்டை வாங்கி அக்காவுக்கு கொடுத்துருக்கிறேன். ஓகே, ஹாப்பி தானே? உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். அக்கா இன்னும் ஒரு விஷயத்தை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஒரு ஆதார் சம்பந்தமான ஒரு சின்ன பிரச்சனை இல்லை, மிகப்பெரிய பிரச்சனை. அது ரொம்ப கஷ்டப்பட்ட பிறகும் அது கிடைக்கல. அந்த கேஸ் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். நிச்சயமாக இந்த உடலில் உயிர் இருந்தால் அவங்களுக்கு நான் அதை சரிப்படுத்தி கொடுப்பேன் அப்படின்றத நான் ப்ராமிஸ் சத்தியம் பண்ணி நான் சொல்கிறேன். நிச்சயமாக அடுத்து அந்த ஆதாருக்கு ஒரு வீடியோ நம்ம அக்காவோட நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா அவ்வளவு ரொம்ப அலைஞ்சு ரொம்ப வேதனைப்பட்டு வைக்காத கோயில்களில் வைக்காத நிறுத்தி கடன் கிடையாது அக்கா. அவ்வளோ ஃபீல் பண்ணி சொன்னாங்க. நிச்சயமாக அதையும் நம்ம முடிச்சு கொடுப்போம். நம்ம இதுக்கு முன்னாடி முடிச்சு கொடுத்துருக்குறோம். ஓகே, மற்றும் ஒரு வீடியோவில் பார்க்கும் வரைக்கும் எனது குரூப்பில் இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு எனது அன்பு வணக்கத்தை தெரிவிக்கிறேன்.